வெல்கம் டு ஃபுட் டாக்ஸ் தமிழ். நிறைய புளிக்குழம்பு ரெசிபி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு சூப்பரான ஈஸியான ஒரு சின்ன வெங்காய புளிக்குழம்பு செஞ்சிடலாம். பார்க்கலாமா? இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறையாவே சேர்த்துக்கலாம், தப்பில்லை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு அது பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுவும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம் நான் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துறேன். வெங்காயம் இதில் வந்து கட் பண்ணி சேர்க்காம முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். தேவைப்பட்டுது அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், இல்லைன்னா வேண்டாம். இது கூட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் சரி, இல்லை வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்தாலும் சரி. அந்த கலவையை நல்லா கலக்கி ஸ்டவ்வில் ஏற்றி கொதிக்க வச்சிடலாம். இந்த பக்கம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. அது கூட சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, அதையும் கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த குழம்போடு சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசல் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் தக்காளி கலவையை வந்து இதோட இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வந்து சின்னதாக ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1லேருந்து 2 கீத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா பொட்டுக்கல்லையோ கசகசாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இந்த கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல கொட்ட போகிறோம். அவ்வளோதான். இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வெங்காய புளிக்குழம்பு மணக்க ரெடி ஆகிடும். சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லைங்க. ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் டாக்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.